ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழக அரசின் டாஸ்மாக் ஊழல் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் சென்னை கலெக்டர் அலுவலகம் எதிரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. கட்சித் தலைவர் ஜி கே வாசன் பேசினார். நண்பர்களே, எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். இதை மூடி மறைக்க, திசை திருப்ப, ஏமாற்ற திமுகவினுடைய அரசியல் நாடகம்தான் மொழி பிரச்சனையும் தொகுதி சீரமைப்பும். திமுக அரசு தயவு செய்து தொடர்ந்து மக்களை ஏமாற்ற நினைக்காதீர்கள். தொகுதி சீரமைப்பை பொறுத்தவரையிலே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இந்தியாவிலே எந்த மாநிலத்திற்கும் மத்திய அரசு கொடுக்கவில்லை. அப்படி மத்திய அரசு தொகுதி சீரமைப்பு கொடுத்தாலும் கூட தமிழகத்திற்கு தொகுதி சீரமைப்பின் அமைப்பிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடுமே தவிர குறையாது என்பதை உறுதியாக எங்களால் சொல்ல முடியும். தொகுதி சீரமைப்பு என்றால் அதற்கு சில வரையறைகள் உண்டு. பார்லிமெண்டில் சட்ட திருத்தம், அதற்கு கமிட்டி அமைத்தல், நாடாளுமன்ற கூட்டுக்குழு, மக்கள் கருத்து, சட்ட திருத்தம், கோட்பாடு, வரையறை என்று பல கைட்லைன்ஸ் அதற்கு இருக்கும்போது தொகுதி சீரமைப்பை யாரும் ஒரே வரியிலே செய்து முடிக்க முடியாது. அதற்கு இந்தியாவிலே யாருக்கும் பவர் கிடையாது என்பதுதான் உண்மை நிலை. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலே இங்கே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அடுக்கடுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்ய முடியாத அரசாக இந்த அரசு சுணங்கி கிடக்கிறது. சுயநலம் சார்ந்த அரசாக செயல்படுவதனால் எப்படி இதனை மறைப்பது என்பதற்காக தொகுதி சீரமைப்பை கொண்டு வந்து மக்களை ஏமாற்ற நினைக்கிறது.